ஆய்வுல வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக தொடர்ந்து அவர் நடிச்ச படங்களை நம்ம திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 26ஆவதா வெளிவந்த படம் தான் 100வது நாள். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். 100வது நாள் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிவண்ணன். அவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். விஜயகாந்த் சாரை வச்சு அவர் 4 படங்கள் எடுத்திருக்காரு நான் நினைக்கிறேன். முதலாவது 100வது நாள், 2வது ஜனவரி 1 இதே வருஷத்துல வெளிவந்த படம். அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம், சந்தன காற்றுன்னு சொல்லிட்டு 4 படங்களை மணிவண்ணன் விஜயகாந்த் சார் கொடுத்திருப்பாரு. அந்த வகையில இந்த படம் ஒரு மெகா ஹிட்டான படத்தை கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல விஜயகாந்த் சார், நளினி, அப்புறம் மோகன், சத்யராஜன் சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்க் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. தேங்காய் சீனிவாசன், ஜனகராஜன் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேனுக்கு மோகன் இந்த படத்துல அவர் தான் முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரன். அந்த பணக்காரன் ஒரு நகைக்கடை வச்சிருக்கிற ஒரு பெண்ணை லவ் பண்ணுவாரு. தேங்காய் சீனிவாசனுடைய பேத்தியை லவ் பண்ணும்போது அவங்க நளினி, அவங்களுக்கு ஒரு கனவு வரும் நளினிக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அக்காவை கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு வரும். அதே போல அவங்க அக்கா இறந்துருவாங்க. அதன் பிறகு மீண்டும் ஒரு கனவு வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கனவுல எல்லா பொருட்களும் அவங்க நேர்ல பாப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு வரும். அந்த கனவு உண்மை ஆயிடக்கூடாது, அந்த கொலை செய்யப்பட போற பொண்ணு காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்கடியில மோகனுக்கும் நளினிக்கும் கல்யாணம் ஆயிரும். கசினா வரக்கூடிய விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அதை தேடி போவாரு. ஆனா இந்த படத்துல விஜயகாந்த் சார் ஒரு போலீஸா வருவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா போலீஸ் கிடையாது. இந்த படத்துல ஒரு டாக்டரா வருவாரு. டாக்டரா அந்த ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு மோகன் கிட்டே உதவி கேட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுவாரு. அதெல்லாம் காட்டுறது கிடையாது. இருந்தாலும் அவர் சொல்லுவாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நளினிக்கும் விஜயகாந்த் சாரும் ஒரு கசின் பிரதரா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அதை காட்டுறது கிடையாது. அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த உண்மையான கொலை செய்யப்பட போற பொண்ணு உண்மையிலே கொலை செய்யப்பட்டாலா, அந்த கொலை செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு இந்த படத்துல முழு நீளமா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல மோகன் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருப்பாரு. அவருக்கு தான் முக்கியமான பேசு. பாடல்கள் எல்லா பாட்டும் அவருக்கு மட்டும்தான். ஃபைட் சீன் பூரா விஜயகாந்த் சார் கொடுத்திருப்பாரு, மணிவண்ணன் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனகராஜ் காமெடி போர்ஷன் எடுத்துக்குவாரு. தேங்காய் சீனிவாசன் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துல எல்லாத்துக்கும் மேல சத்யராஜ் சார் மொட்டை அடிச்சுட்டு ஒரு கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பயமுறுத்துற கேரக்டர் வருவார்ல, அந்த கேரக்டர் இந்த படத்துல தான் இருக்கு. இந்த படத்தினுடைய ஆணிவேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த செவுத்துல கொலைகள் செஞ்சு உள்ள வச்சு பூசுறது தான் இந்த படத்தினோட கதை. அது யாரு பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க 2 பேர் இறங்குவாங்க. நளினியும் விஜயகாந்த் சாரும் மோகன் 3 பேரும் அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ யார் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் படத்தினுடைய மொத்த கதை. இது ஓப்பனிங்ல பயமுறுத்துற மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. அது என்னன்னா, ஒரு பொண்ணு கொலை பண்ணி போய் ஒரு செவுத்துல வச்சு ஒரு உருவம் பூசும் சிமெண்ட் வச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தையே ஆரம்பிப்பாங்க. படம் காமெடியா ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொலையில ஆரம்பிச்சு அடுத்தது காமெடியா வரும். காமெடியா ஆரம்பிச்சு கடைசியில சீரியஸா முடிச்சு நம்மளோட மக்களை ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா, ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கலந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு படத்தை கொடுத்திருப்பாரு மணிவண்ணன் சார். உண்மையில இந்த படம் ஒரு மெகா ஹிட்டான படம். இதுக்கு முன்னாடி பார்த்த வெற்றி படம் கூட அது ஒரு பிளாக் பஸ்டர் தான். அது போல 100வது நாள் படமும் விஜயகாந்த் சார் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது விஜயகாந்த் சாருக்கு. இதுக்கப்புறம் தான் அவர் தொடர்ந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் வரப்போற படங்கள்ல அவருடைய புகழ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததான் 27ஆவதா அவர் நடிச்சு வெளியான குழந்தை இயேசு அப்படிங்கிற படத்தை பத்தி நாளைக்கு பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.